சென்னையிலிருந்து நான் மோட்டார் வாகனத்தில் வந்தேன். அதற்கு 4 சக்கரம். சக்கரத்திலே ரப்பர் டியூபில் காற்றடித்து வைக்கப்பட்டிருக்கின்றது. என்னை இழுத்துக் கொண்டு வருகிற போது அந்த சக்கரத்தில் ஒரு லாடமோ ஆணியோ குத்திவிட்டால் காற்று டியூபிலிருந்து வெளியே ஓடி போகும். சக்கரம் சப்பி போகும். அப்போது என்ன செய்கிறார் என்னுடைய டிரைவர்? டியூபை எடுத்து எங்கே ஓட்டை இருக்கிறது என்று பார்க்கிறார். கண்ணுக்கு தெரியவில்லை. அதில் காற்றடிக்கிறார். அது ஓட்டை வழியாக போகிறது. தெரிகிறதா என்று பார்க்கிறார். அப்போதும் கண்ணுக்கு தெரியவில்லை. அதை தண்ணீரில் அழித்து பார்க்கிறார். அப்போது நுரையாக வருகிறது. அந்த இடத்தை பென்சிலால் குறைத்துக் கொண்டு சொல்யூஷனை கொண்டு வந்து ஒட்டுகிறார். கண்ணுக்கு தெரியாத ஓட்டை வழியாக காற்று ஓடிப்போகும் என்று இயற்கை காட்டுகிறது. அப்படியானால் எல்லாம் இயற்கை என்று சொல்லுகிற தமிழ் மகனே, உன்னுடைய சரீரத்தில் எத்தனை ஓட்டை இருக்கிறது என்று சிந்தித்து பார்த்தாயா? ஒரு ஓட்டை அல்ல, 9 ஓட்டை. சிறிய ஓட்டை அல்ல, விரல் பெரிது கை பெரிது ஓட்டை. இதற்குள் காற்றை வைத்து ஓடாமல் இருக்க செய்திருக்கிறார். ஓட்டை உள்ள இடத்தில் காற்றை நிறுத்தி காட்ட எந்த விஞ்ஞானிக்கும் முடியாது. இப்படி படைத்திருக்கிற பரமன் சாவு என்பதற்கு காலத்தை நிர்ணயித்து அதற்குள் காற்று ஓட்டத்தை வெளியே போகாமல் செய்திருக்கிறார். இதை இயற்கை என்று சொல்லி பள்ளிக்கூடத்து பையனை பாழாக்கலாமா? இதற்கு பேர் பகுத்தறிவு என்று சொல்லி அதற்கு அறிஞன் பட்டத்தை பெற்று நாட்டை பாழாக்கலாமா? வாழ்க தேவர் புகழ். நமது முக்குலத்து சொந்தங்களுக்கு நன்றி. உங்கள் பேராதரவை செம்பியநாடு சேதுபதி டிவிக்கு தொடர்ந்து வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். Please subscribe and share, like, comment செம்பியநாடு சேதுபதி டிவி.